ஒரு முறை இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு அரிசி மாவு 2 கப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு ரொம்ப தண்ணி போயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கணும். அதை சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சிக்கணும். இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு பிடிச்சமான வடிவத்தில் அதை உருட்டி போட்டுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் நம்ம உருட்டி வச்ச அந்த கொழுக்கட்டையெல்லாம் தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெந்தது தெரியும். வெந்ததில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் போடணும். வெல்லம் போட்டோன்னே அது கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி வத்துற வரைக்கும் அடி பிடிக்காமல் அதை கிண்டி விடணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் பூ தூவி, ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு தூவி, தேவையான அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. Subscribe my channel.